இதோட ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு. சுவையான ரசம் செய்வது எப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்லை. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, சீரகம், பூண்டு, மிளகு, தனியா, வெந்தயம், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கடுகு, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், தக்காளி, புளி கொஞ்சம் தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். புளியை கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். புளியை கரைச்ச புளியை வந்து இப்போ நான் ஒரு கிணத்துல மாற்றி எடுத்துக்கிறேன். இந்த கிணத்துல தான் இப்போ வச்சுருக்கோம். இந்த தக்காளி அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மைய பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி இப்போ பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பேருக்கு செய்கிறதுனால நான் அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். இதில் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து அதையும் கலக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுருக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். உப்பு தேவையான அளவு சேர்த்து அதே கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு கரெக்டாக போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. உப்பு கரெக்டான அளவு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கடுகு, காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதிகமாக போடக்கூடாது, கசக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சமாக வதக்குங்க. லேசான தீயில தான் வச்சு வதக்கணும். வதக்கிறது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது தக்காளி எல்லாம் சேர்த்து அதுக்கு சேர்த்து சிம்மில் வைக்கிறது தான் அடுப்பில். ரசம் வைக்கும்போது எப்பயும் வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும். ரொம்ப ஸ்பீடில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ அங்கே நுரையாக இந்த மாதிரி வரும். நுரையாக வரும்பொழுது அங்கங்கே கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ரொம்ப ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சைடு நல்லா ஒரு நுரை வந்து கொதிக்கணும். அப்போ தான் நம்ம அதை ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணக்கூடாது, ரொம்பவும் கொதிக்கவும் விடக்கூடாது ரசம் செய்யும் போது. இது பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நான் ஒரு கிண்ணத்தை மாற்றிக்கிறேன். பாருங்கள் ரசம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இது நம்ம சாப்பாடில் வச்சு சாப்பிடலாம். சாப்பாடு போட்டுட்டேன். சுட சாதம் வடித்து சூடாக ரசம் ஊற்றி இந்த தொட்டைக்க வச்சு சாப்பிட்டு பார்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரசமே சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.